ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா? ஆக்சுவலி நான் இதில் எபிசோட் பற்றி பேச போடலங்க. அது இருக்குது. எப்போ பார் பஞ்சாயத்து அது இது இவங்களுக்கு தேவையான பஞ்சாயத்தை மட்டும் எடுத்து பேசுவாங்க. 2 வருஷமாக போடாத குறும்படத்தை இப்போ அவங்களுக்கு தேவைன்னா மாஸ் காட்டுறதுக்கு போடுவாங்க. ஏன்னா அங்கே வீக்கெண்டில் பேசுறதுக்கு வேறு எந்த கண்டென்ட்டும் இல்லை. அப்புறம் அந்த தண்ணி பஞ்சாயத்து அதுக்கு தீபக்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தீபக்கை உள்ளே கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை வியானா எஃப்ஜேன்னு திருப்பி விட்டு ஒன்றுமில்லாத தண்ணி பஞ்சாயத்துக்கு இந்த கதை அப்படின்னும் போது இவங்களுக்கு தேவைன்னா அதை மேலே பெருசாக்கி பேசுவாங்க. இல்லைனாக்கா அது ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. நான் அதை பற்றி பேச போதில்லை. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ் போகிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு தேங்க்ஸ் போடுற வீடியோ ஒரு 1 வீக் முன்னாடி போட்டிருப்பேன். நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் பேர் அப்புறம் வந்து யார் யார் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸு ஃப்ரெண்ட்ஸு அவங்க பேர் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறவங்க பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஸோ கமெண்ட்ஸில் வர்றவங்களோட பேரும் நான் அதுக்கப்புறமா தனியாக சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைபர்ஸ்னு தனியாக சொன்னதில்லை. ஸோ இப்போ அதை சொல்லலாம் அப்படின்னு. ஸோ இதில் யார் பேராச்சும் விட்டு போயிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது யார் பேராச்சும் கொஞ்சம் வேறு மாதிரி ப்ரொனவுன்ஸ் ஆயிருந்தால் அதுக்காக ரொம்ப சாரி கைஸ். அதனால் நான் எனக்கு வந்து எப்படி என்னோட விசிபிளில் என் ஃபோனில் என்ன தெரியுதோ நான் உங்களோட நேம்ஸ் எல்லாம் நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் அகைன் சொல்கிற மாதிரி என்னோட சேனல் ரொம்ப சின்ன சேனல் தான். இது ரீச் வந்து எனக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியாது. ஆனால் நான் போன சீசன் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போ இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெருசாக வந்து எனக்கு ரீச்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறினாலே பெரிய விஷயம். அகைன் நான் சொல்கிறது தான், ஒரு 10 வியூ ஏறினாலே பெரிய விஷயம். நான் ஷார்ட்ஸும் போடுறேன், வீடியோஸும் போடுறேன். ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஸ்ரீதேவின்னு ஒரு சிஸ்டர், அப்புறம் வீடியோஸ் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்க நீலாவதி அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்க ரெகுலராக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. கமெண்ட்ஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் மட்டும் சேனல் பண்ணிவிட்டு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க பேர் தான் இதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் வந்து அக்டோபர்லேருந்து இப்போது ரீசெண்டாக நவம்பர் வரைக்கும் ஆட் ஆகிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் பேர் சொல்கிறேன், ஓகேங்களா? ரக்ஷனா காந்தி, முரளியோ எஸ்ஜே, விஜயன் தீபா, பீட்டர் ராஜேந்திரன், சாய் கண்ணன், பூலு வேர்ல்ட், கணீர், ராகுல் எலிமெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் டு அக்டோபர், அதாவது கிட்டத்தட்ட பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். யார் யார் வரப்போகிறாங்க செய்கிறாங்கன்னு அப்பத்துலேருந்தே ஆட் ஆன சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்தவங்க அக்டோபருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது லிபின், அப்புறம் வந்து தனபால், புகழேந்தியன், ராகுல் நந்தன், சுரேஷ், அவர் வந்து சப்ஸ்கிரைபரும் கூட. ஸோ ராகுல் நந்தன், சுரேஷ், அதாவது ஒரு சிலர் ஓப்பனாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பேர் எனக்கு தெரியுது, ஒரு சிலர் எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? கிராமத்து சமையல், விஜய வீரன் விஜய், தமிழ் அகிலா, கார் ஸ்மார்ட் டீல்ஸ், அப்புறம் வந்து ராம் லக்ஷ்மன், சந்தான லக்ஷ்மி. ஸோ நான் ஒரு வாட்டி உங்கள் பேர்லாம் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ செப்டம்பர் டு நவம்பர் வரைக்கும், ஓகேங்களா? ரக்ஷனா காந்தி, முரளியோ எஸ்ஜே, விஜயன் தீபா, பீட்டர் ராஜேந்திரன், சாய் கண்ணன், பூலு வேர்ல்ட், கணீர், ராகுல் எலிமெண்ட்ஸ், அப்புறம் வந்து லிபின், தனபால், புகழேந்தியன், ராகுல் நந்தன், கிராமத்து சமையல், விஜய வீரன் விஜய், தமிழ் அகிலா, கார் ஸ்மார்ட் டீல்ஸ், ராம் லக்ஷ்மன், சந்தான லக்ஷ்மி. ஸோ இதெல்லாம் எனக்கு ஓப்பனாக சப்ஸ்கிரைபர்ஸ் பேர் தெரிகிறது அவங்களது. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரெகுலராக வந்து சொல்கிறவங்க இதில் ஸ்ரீதேவின்னு அவங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க. ஸோ எனக்கு ஷார்ட்ஸ் வந்து ஹவர்ஸில் ஆட் ஆகாது. பட் ஆனால் எனக்கு நிறைய இந்த வாட்டி ஷார்ட்ஸ் மூலமாக தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிருக்காங்க. ஏன்னா என் வீடியோஸ் பெரிய ரீச் இல்லை. ஒரு வீடியோ 100 வியூஸ் போனாலே பெரிய விஷயம். எனக்கு 100 வியூஸ்லாம் போகிறது கிடையாது. கண்டிப்பாக ரெகுலராக என்னோட வீடியோஸ் பார்க்குற ஒரு 10-15 பேர் தான் பார்ப்பாங்க. ஆனால் ஷார்ட்ஸ் வந்து எனக்கு 1000 1K வரைக்கும் போயிருக்கு. அதுலேயும் வந்து லைக் வந்து போடுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க, இல்லை அப்படியே லைக் போடுறாங்க. ஸோ இனிமேல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஷார்ட்ஸில் வந்து வெறும்னா சப்ஸ்கிரைபர் தான் ஆட் ஆகும், அந்த ஹவர்ஸ் ஆட் ஆகாது. ஆனால் நீங்கள் லைக் போட கொஞ்சம் வந்து அந்த ஷார்ட்ஸ் மூலமாக உள்ள வீடியோஸ் லிங்க்கும் நான் கொடுப்பேன். கீழே அந்த ரீசெண்ட் வீடியோஸோ ரிலேட்டட் வீடியோஸோ அதையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உனக்கு ஷார்ட்ஸ் பிடிக்குதுன்னா வீடியோஸும் பிடிக்கும். அதான் அவங்க ஸ்ரீதேவி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சுங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பிக் பாஸ்க்கு. இது வந்து பிக் பாஸ் டீம் பார்ப்பாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக பிக் பாஸ் டீம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை நான் வீடியோஸில் சொல்லியிருந்தேன். நான் எல்லாத்தையும் 3 மினிட்ஸில் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ நான் பெரிய வீடியோவாக பேசிட்டு அதுலேருந்து எடிட் பண்ணி தான் நான் வந்து ஷார்ட்ஸ் போடுவேன். சம்டைம் ஷார்ட்ஸ் மட்டும் தனியாக பேசுவேன். ஸோ என்னோட வீடியோஸ் கண்டிப்பாக ரீச் ஆகாது. பட் ஆனால் பாரு ஹேட்டர்ஸ் இப்போ என்னோட வீடியோஸ் 1-2 பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. நான் தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் ரிமூவும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல பாரு ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, பாரு ஹேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய சேனலும் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா என்னோட சேனலில் வர இந்த மாதிரி விஷயங்களை யாராச்சும் ஷேர் பண்ணால், இல்லைனா வந்து எனக்கான விஷயங்களில் ஹைப் பட்டன், முக்கியமாக ஹைப் பட்டன் என்னோடது வந்து இப்போ இந்த வாரம் மட்டும் 16 ஹைப்பு
கொடுத்துருக்காங்க. ஹைப் கொடுத்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த மாதிரி லைக் போட்டு ஹைப் கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோட சேனல்ஸும் கொஞ்சம் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. ரீச் ஆகுமான்லாம் எனக்கு தெரியாது. பிக் பாஸ் டீம் வரைக்கும் ரீச் ஆகலைனாலும் அட்லீஸ்ட் பாரு ஃபேன்ஸ்க்கு இன்னொரு 10 ஃபேன்ஸ் என்னோட சேனல் பார்த்தாங்கன்னா, ஏன்னா நான் நிறைய மற்ற வீடியோஸ் போய் பார்க்குறேன். பாரு திட்டுற சேனல் எல்லாம் அங்கே வந்து பாரு ஃபேன்ஸ் இருக்காங்க. பாரு ஏன் தப்பாக பேசுகிறீங்க, பாரு ஃபேன்ஸ், பாரு தான் ரியல் கேமர், வி ஓட் பாரு அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னோட வீடியோஸ் போய் ரீச் ஆனால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதுக்கு வந்து எனக்கு வந்து சோர்ஸ் வந்து வீடியோஸ் மூலமாக தான் போக முடியும். ஷார்ட்ஸ் வந்து வியூஸ் போனாலும் அது பெருசாக ரீச் ஆகாது. ஏன்னா பிக் பாஸ் வீடியோஸ் பார்க்குறவங்க தான் நிறைய பேர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்தளவுக்கு ரீச் இல்லை. ஸோ நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னொரு 4 பாரு ஃபேன்ஸ்க்கு என்னோடய வீடியோஸ் ரீச் ஆனால் கூட அதுவுமே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். ஸோ அதனால் முடிஞ்சால் அதை ஒரு ஹைப் பட்டனோ லைக் பட்டனோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுறதோ, அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுறதோ வந்துட்டு, ஏன்னா யூடியூப் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி டோட்டலாக மாறி இருக்கு. ஸோ நிறைய லைக் பட்டன் போடுறதும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறதையும் மீறி ஹைப் கொடுத்தா தான் ரீச் ஆகுது வீடியோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்கள். நான் மற்ற சேனல்ஸ் மாதிரி பார்த்தோன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் வந்து போட்டுட்டு வீடியோஸ் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இப்போ நான் அது சொல்கிறது இல்லை. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்குறீங்க, ஃபுல் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு கண்டென்ட் உங்களுக்கு அந்த இடத்துல பிடிச்சிருக்குன்னா அட்லீஸ்ட் அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மற்ற வீடியோஸில் எல்லா இடத்துலையுமே எல்லாரும் சொல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை. ஏன்னா அது மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஃபுல்லாக பார்த்த அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கா, கனெக்ட் ஆயிருக்கான்றது தெரியும் போது அதை முன்னாடியே பண்ணிட்டு பாருங்கன்றது எனக்கு சொல்லணும்னு தோணலை. அதனால நான் சொல்லலை. ஸோ நான் வந்து அங்கங்கே வந்து இதில் போட்டுருவேன் அந்த டெக்ஸ்ட்டில் ப்ளீஸ் சப் அண்ட் லைக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க பேரும் சொல்கிறேன். இதில் யமுனா ஹரிணி நான் எப்பயுமே சொல்கிறது, ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணவங்க அவங்க தான். ஃபஸ்ட்டு வீக் பிக் பாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு கமெண்ட் எனக்கு அவங்க கிட்ட தான் வந்துச்சு. யமுனா ஹரி, அந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் மற்ற எல்லாருக்குமே நான் லைனாக, அப்புறம் ஸ்ரீதேவி அவங்க ரெகுலராக பண்ணுறவங்க, ரசியா நடராஜன் அவங்க, ராகுல் நந்தன், ஆல்ரெடி உங்கள் பேர் நான் சப்ஸ்கிரைபரில் சொல்லியிருக்கேன். ஸோ ராகுல் நந்தன், அப்புறம் புனி சவுண்ட் அப்படிங்கிறவங்க. ஸோ இதில் வந்து ஒரு சிலர் எனக்கு கேர்ளாக பாயான்னு தெரியாது. நான் ஜென்ரலாக அப்படி தெரியலன்னும் போது தேங்க்ஸ் ஃப்ரெண்டுன்னு போட்டுருவேன். தெரிஞ்சதுன்னா தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் சிஸ்டர்னு போட்டுருவேன். ஸோ அது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? அப்புறம் காயத்ரி சிவா, ஃபியா, நீலாவதி இவங்களும் ரெகுலராக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. எஸ்கேடி, வான்மேகம், மணிமாறன், ஆர்ட் வித் எசக்கி, செந்தில்வேல் கதிர்வேலு, ராஜி சதி, அகிலா, அதுக்கப்புறம் பரச்சன் அவங்க வந்து சைனீஸ் சேனலாக என்னன்னு தெரியல, அப்பப்போ சும்மா மட்டும் ஹாய் சொல்லுவாங்க. அவங்க பேர் சொல்லிடுறேன். பரச்சன், சேகர், அப்புறம் ஹரிலக்ஷ்மி, ஸ்ரீ காயத்ரி, ஆறுமுகம், நவீன்ராஜ், ஜெங்காதேவி, தினேஷ்குமார், ஆயுப் முகமது, உமேஷ்குமார், அதுக்கப்புறம் வந்து ஹெச்என்பி, கரண், கிச்சன் அண்ட் மீ, தேவி பாபு, பொண்ணு சாம்பியன், ஜான் ஆர்கின்சன், இவங்க தான் கைஸ். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, ஸோ ரெகுலராக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க. ஸோ நான் சப்ஸ்கிரைபர் பேரும் சொல்லியிருக்கேன், கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க பேரும் சொல்லியிருக்கேன். நீங்கள் லைக் போட்டிங்கனாலும் ஷார்ட்ஸ்க்கும் சரி வீடியோஸ்க்கும் சரி லைக் போட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்கள் பேர் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பேரையும் நான் சொல்கிறேன். ஸோ எங்களுக்கு விசிபிளாக தெரிகிற கமெண்ட்ஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ பேர் வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ரெகுலராக பண்ணுறவங்க இவங்க. ஸோ யார் பேராச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தா அகைன் ஏதாவது ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் சாரி கைஸ். எல்லாருக்கும் வந்து நான் ஹார்ட்ஃபுல்லாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.